ஹரியானா மாநிலத்துல 22 வயதான இளம் பெண் காங்கிரஸ் நிர்வாகி சூட்கேஸ்ல சடலமா மீட்கப்பட்டிருக்காங்க. நடந்த கொலைக்கு காரணம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியா? பாரத் ஜோடோ யாத்திரையில் ராகுல் காந்தியுடன் பக்கபலமாய் நின்று பிரபலமான இந்த இளம்பெண் தற்போது உயிருடன் இல்லை. சாலையோர புதருக்குள் கிடந்த சூட்கேஸில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் தீவிர தொண்டராக பணியாற்றிய இளம்பெண் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கும் இந்த சம்பவம் தான் இன்று ஒட்டுமொத்த ஹரியானாவையும் உருகுலைய வைத்திருக்கிறது. சடலமாக மீட்கப்பட்டவர் ஹிமானி நர்வால், 22 வயதாகிறது. ஹரியானாவின் ரோத்தக் விஜய்நகர் பகுதியைச் சேர்ந்தவர். சட்டம் பயின்ற ஹிமானி ஹரியானா மாநில காங்கிரஸ் கட்சியில் இணைந்து தீவிரமாக பணியாற்றி வந்தார். முன்னாள் முதல்வர் பூபிந்தர் ஹூடாவின் ஆதரவாளராகவும் கட்சியின் இளம் நிர்வாகியாகவும் அவர் அறியப்பட்டவர். கடந்த 2023ஆம் ஆண்டு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நடத்திய பாரத் ஜோடோ யாத்திரையில் ஹிமானி நர்வால் பங்கேற்றார். அப்போது ராகுலுடன் அவர் கைகோத்து நடந்து சென்ற புகைப்படம், வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவின. இதன் காரணமாக கட்சியில் அவர் மேலும் பிரபலமடைந்தார். அதன் பின் ஹிமானிக்கென தனி ரசிகர் பட்டாளமே உருவானது. போட்டோஷூட், ரீல்ஸ், டான்ஸ், விளாக் என இன்ஸ்டாவில் கலர்ஃபுல் வீடியோக்களை பதிவிட்டு ஃபேன் பேஸை அதிகரித்து வந்தார். கட்சி பணி ஒருபுறம் இருக்க இன்ஸ்டாவிலும் ஆக்டிவாக இருந்த ஹிமானி சமீப நாட்களாக தனிமையில்தான் வசித்து வந்திருக்கிறார். கடந்த 28ஆம் தேதியன்று திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போட்டோ, டான்ஸ் வீடியோக்களை கடைசியாக இன்ஸ்டாவில் பதிவேற்றியிருந்தார் ஹிமானி. அதன் பிறகு அவரை யாரும் பார்த்ததாக தெரிவிக்கவில்லை. செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி இருந்துள்ளது. இந்த நிலையில்தான் ஹரியானாவின் ரோத்தக் நகர் சம்பலா பேருந்து நிறுத்தம் அருகே சூட்கேஸிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் ஹிமானி. சடலத்தை உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்த போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். மர்மமான முறையில் ஹிமானி நர்வால் கொலை செய்யப்பட்டுள்ளதால் 4 தனிப்படைகள் அமைத்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவு வரை உள்ள அனைத்து சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு செய்து வருகின்றனர். பேருந்து நிறுத்தம் அருகே சூட்கேஸை வீசியது யார் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தப்படுகிறது. ஹிமானியின் மூக்கிலிருந்து ரத்தம் வழிந்த தடயம் இருந்திருக்கிறது. ஒருவேளை அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாரா என்பது உடற்கூறாய்வுக்கு பிறகே தெரியவரும் என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. நிச்சயம் இந்த கொலை அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக இருக்க வேண்டும் என்றும், மகளின் வளர்ச்சி பிடிக்காமல் இப்படி கொடூர செயலை கயவர்கள் செய்திருக்க வேண்டும் எனவும் ஹிமானியின் தாய் சவிதா குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஹிமானி மரணம் தொடர்பாக விரிவான விசாரணை நடைபெற்று குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என ஹரியானா முன்னாள் முதல்வர் பூபிந்தர் சிங் ஹூடா தெரிவித்துள்ளார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.